மொபைலுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2 இருக்கு, OnePlus Nord CE4 இருக்கு, Redmi Note 13 Pro, Realme 12 Pro, இன்ஃபேக்ட் உங்களுக்கு Poco X6 Pro இருக்கு, iQOO இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அப்போ எங்கடா சாம்சங் அப்படி நீங்க யோசிச்சு இருந்தீங்கன்னா தோ வந்துருச்சு சாம்சங்கோட Galaxy M55 5G. இந்த போன்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா Exynosக்கு பதிலா Snapdragon கொடுத்திருக்காங்க இந்த தடவை. சரி, போன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பிளஸ் இந்த பாக்ஸ் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கேன். சார்ஜர் கொடுத்துருப்பாங்களா பாக்ஸ்ல? பாப்போம் திறந்து. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ் வந்து இந்த தடவை பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அ சார்ஜர் இந்த பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பாருங்க, இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சரியா? இவ்வளோ பெரிய ஒரு பேம்ஃப்ளெட்குள்ள இத்தனோன்னு 2 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் இருக்கு, அஃப்கோர்ஸ் சைடில் வைப்போம். ஓ, பாக்ஸ் லைட்டாக இருக்குங்க. என்னடா சாம்சங் பண்ணி வச்சிருக்கீங்க? திஸ் இஸ் வெரி ஃபன்னி, வெரி 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 ஃபன்னி. அஃப்கோர்ஸ் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, பட் கிடையாது. No charger. Why? Anyway, side up. All right, unwrapping time. 1 second. இந்த ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் கலர்ல இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஃபுல்லா பாலிகார்பனேட் தான். ஆனா நல்ல ஒரு சாஃப்ட் டச் ஃபினிஷ் கொடுத்திருக்கனால கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த கலர் வேணாம்னா அந்த கலர் நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் கேமரா ரிங்ஸ் தனித்தனியா போட்டிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஒரு M சீரிஸ் ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு S சீரிஸோட ஃபீல் கொடுக்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. மேல வந்து ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. கீழே வந்து ஒரு டைப் சி போர்ட் இருக்கு. டைப் சி 2.0 போர்ட் தான். அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இந்த ஸ்பீக்கர் கிரிலும் இயர் பீஸும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைக்கும். பக்கத்துலயே ஒரு இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கிடைச்சிரும். சிம் கார்டு ட்ரேவை இமிடியட்லி திறந்து பார்த்துடலாம். வாட் டு யூ கெட், என்ன செட்டப் கொடுத்திருக்காங்கன்னு. ஐ திங்க் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கணும், which will be a good thing. ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு நானோ சிம் கார்டு பிளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லனா 2 நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம். So that's the option available. டிசைனை பொறுத்த வரைக்கும் IP ரேட்டிங் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நோ IP ரேட்டிங். கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டிஸ்ப்ளேல கொடுத்திருக்காங்கன்னா அதுவும் இல்லைங்க. ஆனா என்னன்னா போனை வந்து ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. ஒரு 5000 mAh பேட்டரி இருந்தாலும் இது வந்து வெறும் 7.8 mm திக் தாங்க. நல்ல ஸ்லிம்மா இருக்கு. பிளஸ் லைட் வெயிட்டாவும் வச்சிருக்காங்க. ஐ திங்க் அண்டர் 200 grams கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா பாலிகார்பனேட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்லா லைட்டா இருக்கு. வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம் குவிக்லி. ஆல்ரைட், அண்டர் 180 grams-ங்க. வாவ், that's really good. So design பொறுத்த வரைக்கும் I like the fact that இந்த phone வந்து ஸ்லிம்மா வச்சிருக்காங்க, லைட் வெயிட்டா இருக்கு. That's very good. ஆனா இதுல வந்து ஒரு IP ரேட்டிங், ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஒரு விஷயம் பண்ணவே இல்லையே. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலனாலும் நாங்க டிராப் டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேல இருந்து தூக்கி போடுவோம். ஓகே, I am standing on my toes. உண்மையா சொல்றேன் நானு. போட்டுறலாமா? இன்னைக்கு உடஞ்சிரும்னு நடந்துருச்சுங்க. இன்னைக்கு ஸ்லைட்டா இங்க பாருங்க டென்ட் விழுந்திருக்கு. பட் கிளாஸ் உடையில தேங்க்ஃபுல்லி பிளாஸ்டிக் கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி இட்ஸ் ஆக்சுவலி ஃபாலன் ஃப்ரம் above 6 feet. ஃபைனலி ஒரு ஃபோன்ல ஒரு டென்ட்டை போட்டோம் நாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஸ்டர்டிங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் உடையில. நான் ஆக்சுவலி உடஞ்சிரும்னு நினைச்சேன். நாட் டூ பேட் சாம்சங், குட் ஜாப். ஓகே, டிஸ்பிளே பத்தி பேசலாமா? டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 6.7 inch ஃபுல் HD plus 120 Hz refresh rate உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இங்க பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குங்க. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. ஆக்சுவலி One UI 6.1 கூட இந்த டிஸ்பிளேல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேயும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விஷன் பூஸ்டர் டெக்னாலஜி கொடுத்து 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து வெளிய சூரிய வெளிச்சத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா இட்ஸ் வெரி கிறிஸ்ப், வெரி பிரச்சனை இல்ல. பிளஸ் கலர்ஸ்லாம் பாப்பியா இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாம்சங்கோட டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளே, சாம்சங் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு தெரியதா செய்யும். இட்ஸ் வெரி வெரி குட். ஆனா இன்னொரு விஷயம் இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாம்சங் Galaxy M55ல பெசல்ஸை ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. அது ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, என்னடா திக் பெசல்ஸா இருக்கு, திக் பெசல்ஸா இருக்குன்னு. இந்த தடவை பாருங்க ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. சோ தட்ஸ் குட். இன்ஃபேக்ட் அந்த பஞ்ச் ஹோல் கூட நீங்க பாத்தீங்கன்னா குட்டி உண்டா இருக்கு. சோ அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வைட் லைன் L1 சப்போர்ட் கிடைச்சிரும். HDR10+ இருக்கு. HDR10+ வச்சு நீங்க யூடியூப்ல வந்து HDR வீடியோஸ் பார்த்துக்கலாம். பட் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் தட்ஸ் நாட் தேர். ஸ்பீக்கர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி பரவாயில்ல, நாட் டூ பேட். சோ ஓவராலா டிஸ்பிளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போன்ல நல்லா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நானு. ஆல்ரைட், ப்ராசஸர் பத்தி பேசலாமா? Snapdragon 7 Gen 1 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, which is a good thing, not Exynos. பட் 7 Gen 1 வந்து ஒரு பழைய ப்ராசஸர். சோ உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் வந்து ஒரு 580 590 பக்கம் தான் கிடைக்கும். நாங்க CPU throttle டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். 40 threads for 30 minutes. அதுல வந்து எங்களுக்கு CPU throttling வந்து ஒரு 80% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is not too bad. 3D Mark ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் ரன்
ரன் பண்ணி பார்த்தோம். அதுலயும் எங்களுக்கு 93.7% கிடைச்சது. கேமிங் பண்ண முடியுமா இந்த போன்லன்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியுங்க, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இன்ஃபேக்ட் நீங்க பிஜிஎம் விளையாடுறீங்கன்னா 60 FPS ல விளையாட விரும்புறீங்கன்னா ஸ்மூத் கிராஃபிக்ஸ்ல நீங்க விளையாடலாம். HDR அல்ட்ரா ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். கால் ஆஃப் டியூட்டில நீங்க பாத்தீங்கன்னா வெரி ஹை கிராஃபிக்ஸ் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸ்ல விளையாடலாம். சோ கேமிங் ஓரளவு நல்லா தான் இருக்கு, இதுல பிரச்சனை இல்ல. அப்புறம் RAM டைப் ROM டைப் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து LPDDR4X RAM டைப் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல UFS 3.1 தான் போட்டிருக்காங்க. ஆனா ஸ்பீட்ஸ் வந்து எங்களுக்கு கம்மியா கிடைச்சது கம்பேர்ட் டு அதர் UFS 3.1 phones. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா குறை வைக்கலன்னு சொல்வேன். இட்ஸ் a decent mid range performer. அப்புறம் இந்த போன்ல வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு 4 nanometer ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாறுமாறா கிடைக்குங்க, நாட் அ ப்ராப்ளம். ஈஸிலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூசேஜ்ல 2 days பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாம்சங் 45 watt சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, which is very very good. ஏன்னா that is the fastest. இது வரைக்கும் சாம்சங் கொடுத்ததுலயே 45 watt தாங்க ஃபாஸ்டஸ்ட். அது வந்து இந்த M55 ல கொடுத்திருக்கிறது is good. 25 watt கொடுக்காம 45 watt கொடுத்திருக்கிறது is good. பட் நீங்க வந்து அந்த 45 watt சார்ஜர் வந்து செப்பரேட்டா நீங்க வாங்க வேண்டியது வரும். சோ அது வந்து காஸ்ட்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. கீப் தட் இன் மைண்ட். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 5G பேண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.2 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. So that's good. NFC இருக்கான்னு கேட்டீங்கன்னா yes, NFC இருக்கு. And I am very happy about that because இதுல வந்து Samsung Walletம் கொடுத்திருக்காங்க. And Samsung Wallet என்ன கேட்டீங்கன்னா it is one of the best features of any Samsung phone. சரி, என்னடா Samsung Wallet அப்படின்னு கேட்டீங்கன்னா Samsung Walletல நீங்க உங்க கிரெடிட் கார்டு லோட் பண்ணிக்கலாம், டிஜி லாக்கரை கனெக்ட் பண்ணிட்டு உங்க ஆதார் கார்டு, உங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கலாம். ஒரே ஆப்ல நீங்க எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் Samsung Wallet யூஸ் பண்ணும்போது என்னோட போர்டிங் பாஸ், ஃப்ளைட்டோட போர்டிங் பாஸ் கூட ஆட் பண்ணி அதை கூட சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு லோட் பண்ணாச்சு, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா டைரக்டா நீங்க POS டெர்மினல்ல போய் டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணலாங்க. Samsung Wallet உண்மையா சொல்றேன், நான் நிறைய Samsung யூசர்ஸ் பிடிச்ச ஃபீச்சர். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து Samsung phones வாங்குறதுக்கான மெயின் காரணமே Samsung Wallet தாங்க. சரி, இந்த Samsung Wallet பத்தி பேசியாச்சு. சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? One UI 6.1 based on Android 14 right out of the box கொடுத்திருக்காங்க. பிளஸ் Samsung வந்து 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்றாங்க, which is incredible. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சாம்சங்க்கு ஒரு கைத்தட்டு. வெரி குட், குட் ஜாப் சாம்சங். பிளஸ் இந்த One UI 6.1 எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் கிடைக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a very very good experience. அப்புறம் சாம்சங்கோட நாக் செக்யூரிட்டி அது கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. நீங்க கால் பண்ணும்போது பெட்டர் கிளாரிட்டிக்காக அந்த வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் கால் குவாலிட்டி வந்து ஆப்வியஸ்லி நல்லா இருக்குங்க இந்த போன்ல, பிரச்சனையே இல்ல. சரி, எல்லாமே நல்லா இருக்கா சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் ரியலி. ஏன்னா இதுல தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இதுல இருக்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல சிலது வந்து நீங்க யூஸும் பண்ணுவீங்க, சோ இட் குட் பி யூஸ்ஃபுல். இல்லனா நீங்க delete கூட பண்ணிக்கலாம். So that's not bad. ஆனா glance integration கொடுத்திருக்காங்க. So lock screenல வந்து glance integration இருக்கு. நீங்க செட்டப் பண்ணும்போது அதெல்லாம் வேண்டான்னு வெச்சிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். உண்மையா சொல்லணும்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல One UI 6.1 இஸ் தி பெஸ்ட், ஒரு பிரீமியமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. சரி, ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? இந்த 3 கேமராஸ் வந்து உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட் கிடைக்கும், 2 MP மேக்ரோ கேமரா செட்டப்பும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயும் இந்த தடவை 50 MP கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் கேமரா சொல்லவே வேண்டாங்க, சாம்சங்கோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. பிக்சர்ஸ் எடுக்கும்போது எஸ்பெஷலி நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பீப்பிள் ஷூட் பண்ணும்போது ஸ்கின் டோன்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் போன்ல எடுத்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஷாட் ஃபீலிங் கொடுக்குது. HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அல்ட்ரா வைட் கூட பாத்தீங்கன்னா கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி ஓரளவு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமரா எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்ல போட்டோஸ் எடுக்குது. டே லைட் ஆகட்டும், லோ லைட் ஆகட்டும், இட்ஸ் வெரி வெரி குட். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி கேமரால 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட்ல வந்து 1080p 30 FPS தான் கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ் 2 MP மேக்ரோ கேமரா நல்ல குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்காது, பட் ஸ்டில் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். மேக்ரோ பிக்சர்ஸ் ஆல்சோ லுக் ஓகே. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த செல்ஃபி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோஸ் கூட ஷூட் பண்ணலாம், which is nice. So overall கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Samsung Galaxy M55 ல நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல one of the good camerasனு கண்டிப்பா சொல்லலாங்க. So finally நீங்க பாத்தீங்கன்னா இந்த Samsung Galaxy M55 மார்க்கெட்டுக்கு வரும்போது எங்களுக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் தெரியல, பட் கண்டிப்பா 30,000 கீழ லான்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. எக்ஸாக்ட் பிரைஸ் எங்களுக்கு தெரிஞ்சோனே பின் காமெண்ட்ல போடுறோம், கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. பட் கண்டிப்பா டிஸ்கவுண்ட்ஸ் கூட வந்து உங்களுக்கு 25,000 கீழ வரது கூட சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த பிரைஸ்க்கு ஒரு Samsung எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Samsung Galaxy M55 ல இட்ஸ் a decent, well balanced phone, well rounded phone னு சொல்லுவேன். என்ன இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து நிறைய பிராண்ட்ஸ் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நத்திங்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளிஃப் லைட்டிங் மாதிரி ஒரு அழகான லுக் கொடுத்திருக்காங்க. நாட்ல நீங்க பாத்தீங்கன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ரெட்மி, மோட்டோல பாத்தீங்கன்னா IP ரேட்டிங்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா எதுவும் கொடுக்காம ஒரு நல்ல ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை வந்து ஈஸியா நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் Galaxy M55. இட்ஸ் a good phone. Samsung ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபோன் கண்டிப்பா சொல்வாங்க. ஆனா நீங்க Samsung ஃபேன் இல்லனா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா you can try it. The software experience is good. So நீங்க என்ன நினைக்கிறீங்க Samsung Galaxy M55 பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டக்குனு டக்கு போடுங்க கிளிக் Trakin தமிழ்.